ஏண்டா Volkswagen வண்டி எடுத்துட்டு வந்தா போதுமே, அதை மாத்தணும் இதை மாத்தணும் அப்படிம்பா. என்ன மறுபடியும் ஏதாவது இங்க பக்கத்துல லேண்ட் வாங்கி ஷெட் டெவலப் பண்ணலாம்னு பாக்குறியா வண்டி வேலை பார்த்து? என்ன சார் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க வண்டியில கிளச் பிளேட்லாம் மாத்திருக்கீங்க, வேற ஷெட்ல விட்டு கிளச் பிளேட் ரிலீஸ் பண்ணீங்களா மாத்திருக்கீங்க. ஆனா இந்த ஃப்ளைவீல மாத்தாம விட்டதுனாலதான் உங்க வண்டி ஷட்டரிங் ஆகுது. பாத்தீங்களா ஃப்ளைவீல் எப்படி இருக்குன்னு? நீங்க ஃப்ளைவீல மாத்தினாதான் உங்க வண்டி இந்த ஷட்டரிங் ஆகிறது குறையும். அப்ப அடுத்த வாரம் உன் ஷெட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு இப்பயே பிளான் போடுற. இப்ப என்ன பண்ணணும்? ஃப்ளைவீல் கிளச் எல்லாத்தையும் சேர்த்து மாத்தணும் அப்படிதானே? சார் நான் எல்லாத்தையும் மாத்தணும் சொல்ல. உங்க வண்டியில கிளச் பிளேட் ரிலீஸ் பண்ணீங்களா நல்லா தான் இருக்கு. அதே ரிலீஸ் பண்ணீங்க அதே கிளச் பிளேட் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ளைவீல் மட்டும் மாத்துற மாதிரி இருக்கு. ஃப்ளைவீல் மட்டும் மாத்தினா போதுமா? அதுக்கு எவ்வளவு, ஒரு 20,000 வருமா? 20 30? சார் நீங்க நினைக்கிற மாதிரி Volkswagenல எல்லா திங்ஸுமே எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே ரேட் அதிகம் கிடையாது சார். உங்க வண்டி 1.2 லிட்டர் எம்பி இன்ஜின். இதுக்கு ஒரிஜினல் ஃப்ளைவீலே 2259 ரூபாய் தான். நீங்க இந்த பழைய ஃப்ளைவீல ஸ்லிம் பண்ணி போனா அதுக்கு 1000 ரூபாய் கேட்பான். அதுக்கு நம்ம புதுசே வாங்கி போடலாம் சார். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் 20,000 30,000 வராது. என்ன தம்பி சொல்ற? ஃப்ளைவீல் 2259 தானா? மாத்திரா ஃப்ளைவீல் புதுசு போடுறான், பாத்துக்கலாம். அதான் இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு